கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழுமேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவதற்கு நம்மை சுற்றிலும் பாரங்கள் நிறைய சூழ்ந்திருக்கிறது. பாவம் ஒன்று தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த பாரங்களையும் இந்த பாவத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி போய் நாம் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓடுங்கள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே அந்த நமக்கு சுற்றிலும் இருக்கிற பாரத்தையும், எவ்வளோ பாரங்கள் இருக்குது, பாவம், இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோமா. ஒரு சமயம் ஒரு தீவுக்கு போயிருக்கும்போது பவுல் அங்கே சில விறகுகளை வாரி போட்ட போது அவரை பார்த்திங்கன்னா ஒரு விஷப்பூச்சி பிடிச்சிக்கிடுச்சு. அவர் கையில் பிடிச்சிக்கிடுச்சு. அவர் உதறி அப்படியே நெருப்பில் தீயில் போட்டுட்டார். அது அப்படியே பஸ்பமாயிடுச்சு. எது உங்களை பிடிச்சிருக்கோ அதை உதறி தள்ளிட்டு போங்க. ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு ராஜாவிடத்தில் ஒரு இளவரசன் தோற்றுவிட்டான். அவன் உயிர் பிச்சை கேட்குறான். ஐயா, என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது எனக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா மன்னித்து, சரி போ, போயிட்டு உன் தேசத்தெல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த ஒரு செம்பில் தண்ணி கொடுக்குறேன், இந்த தண்ணி சிந்தாமல் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த அக்கறையில் இருக்கிற அந்த ராஜா கிட்ட நான் நிற்பேன், அங்கே எனக்கு கொடுத்துடணும், ஓகேவா? இல்லாவிட்டால் உன் பக்கத்தில் போகும்போது 2 பக்கமும் 2 ஆட்கள் வருவாங்க, தண்ணி கொஞ்சம் சிந்தினுச்சுன்னா உன்னை அதே இடத்துல கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னா. அவன் அப்படியே பதறி போய் அந்த தண்ணியை, சொம்பில் இருக்கிற தண்ணியை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கடந்து போகிறான். போகும்போது இவனை ஒரு பக்கம் நிந்திக்கிறாங்க, பேலியாளின் மனுஷனை தொலைஞ்சு போன்னு தாவீது சொன்னது மாதிரி திட்டுறாங்க. ஒரு பக்கம் ராஜாவை வாழ்த்திட்டு இருக்காங்க. இவன் எதையும் கவனிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கான். போனிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து போய் அங்கே ராஜா நின்னார். அந்த ராஜா கிட்ட போய் பத்திரமா அந்த தண்ணியை கொடுத்தான். வெரி குட், நீ வின் பண்ணிட்ட, இந்த உன்னை வாழ்த்தின அந்த ஜனங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு அப்படிங்கிறார். உன்னை தூசித்த ஜனங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடு அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, நான் யாருக்கும் தண்டனையும் கொடுக்கல, யாரையுமா நான் பார்க்கல, என்னை வாழ்த்தினவங்களையும் பார்க்கல, என்னை தூசித்தவங்களையும் கேட்கல, அந்த என் காதால் அதெல்லாம் கேட்கல, என் உயிரெல்லாம் அந்த தண்ணீரில் தான் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அந்த தண்ணீரை நீங்கள் பத்திரமா, ஆண்டவரை பத்திரமா பாதுகாத்து அக்கறைக்கு நீங்கள் போய் சேரும்போது உங்களுக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீங்களும் நானும் அந்த பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடுவோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை ஒரு பாவம் பிடிக்க வந்தது, ஆனால் அவன் உதறி தள்ளிட்டான். ஆனால் சிம்சனை ஒரு பாவம் பிடிக்க வந்தது, அந்த பாவத்தில் அவன் விழுந்துட்டான். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவையே நோக்கி போடுவோம். நமக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீரை சிந்தி விடாதபடிக்கு, சிதறாதபடிக்கு பாதுகாத்து நம்ம அக்கறையில் கொண்டு போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜீவ கிரீடத்தை பெறுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அநேக பாரங்கள், அநேக பாவங்கள், இவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு பரிசுத்தமாய் ஓடி, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையானவைகளை சந்திங்கப்பா. ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody.